ரொம்ப 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 முக்கியமான மற்றும் சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை திறந்த மனதுடன் வேதத்தை கையில் வைத்து கொண்டு முழுவதுமாக பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க வீடியோவுக்கு போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க. ஏற்ற பார்த்தா திரும்புங்க. விடுதலை வேணும்னா எங்க வரணும்? இயேசு இடத்துல வந்தா தான் விடுதலை. பல டாக்டர்கிட்ட போலாம், பல மருத்துவம் பார்க்கலாம், அங்கெல்லாம் விடுதலை இருக்காது. இயேசு இடத்துல விடுதலை உண்டு. இது பொய்யா? இல்லை, உண்மைதான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். உண்மைதான், இயேசு இடத்துல வந்தால் எல்லா விடுதலையும் கிடைக்கும். ஆனால் இவங்க மீன் பண்ணுற விடுதலை என்ன விடுதலை பாருங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது லிஸ்திரா ஊர்ல தாயின் வயிற்றுல இருந்து சப்பானியா பிறந்தவன், பிறக்கும் போதே சப்பானி. அவன் எங்க இருந்தான்? ஆலயத்துல இருந்தான். ஆலயத்துல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அற்புதம். என்னது? ஆலயத்துல தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அற்புதமா? தாயின் வயிற்றுல இருந்து சப்பானியா இருந்தவன் ஆலயத்துல இருந்து ஆராதிச்சானா? எந்த ஆலயத்துல? உங்க ஆலயத்திலையா? ஆலயம்னா என்ன? வேதத்தின் அடிப்படையில் ஆலயம் எப்படி இருந்தது, எது ஆலயம்னு சொன்னாங்க. இன்றைக்கி யார் ஆலயமாக இருக்கிறா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்? தெரியாதுல்ல. ஆனால் நீங்கள்லாம் சர்ச்சை நடத்துவீங்க, ஆலயம் நடத்துவீங்க, இல்லை சபை நடத்துவீங்க, இல்லை திருச்சபை நடத்துவீங்க, அப்படி தானே? ஆனால் எந்த வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாதுல்ல. விடுதலை இயேசுதான் சுகம் தர வல்லவர், இயேசுதான் விடுதலையாக்க வல்லவர். அவர் சொல்லுகிறார், என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, எங்கள் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருல இருக்கிற வசனத்தையும் கோட் பண்ணாரு பார்த்தீங்களா? அதையும் கோட் பண்ணி திரும்பியும் தழும்புகளால் சுகமானீர்கள்னு சரீர பிரகாரமான சுகத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? இதுதான் தவறு. வேதத்தின் அடிப்படையில் முற்றிலும் தவறு. ஐயா கோட் பண்ண வசனத்தை எடுத்து படிப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எப்படி? நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இந்த வசனத்தையும் கோட் பண்ணி தழும்புகளால் சுகமானீர்கள்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து சரீர சுகத்தை பற்றி பேசினார் பார்த்தீங்களா? அதுதான் தவறு. ஆனால் இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதில் ஒரு 2 பேரை பற்றி பார்ப்போம். மனதுருகி தம்முடைய கரத்தினால் உங்களை தொடுகிறார், தழும்புள்ள கரத்தினால் தொடுகிறார். உங்களை சுகமாக்குவதற்கு தான் அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். உண்மைதான், நம்மளை சுகமாக்க தான், பாவத்திலேருந்து விடுதலையாக்கி சுகமாக்க. அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் சிலுவையில் மரித்தார். ஆனால் நம்ம அண்ணன் மோகன்சியும் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் தானே அவர் எந்த சுகத்தை பற்றி பேசுவாருன்னு. பணம், சுகம், இதுதானே. சிலுவையில் மரித்ததே வியாபாரிகளின் கையின் பிரயாசத்தை கொடுக்கறதுக்கு தான் கூட சொல்லியிருக்கார். சரி, இவங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொருத்தர் வருவார் பாருங்க, பெரிய டாக்டர். வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் சுகமானோம். எத்தனை தழும்புகள்? 39 தழும்புகள். இது பியூர் முட்டாள்தனம் இல்லை. சுரேஷ் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே 39 தழும்புகளா? 39 வாட்டி அடிக்கும் போது எப்படி 39 தழும்பு வரும்? அந்த சாட்டை இங்கே பட்டு இங்கே வரைக்கும் பட்டிருக்கோம். எத்தனை தழும்பாச்சு? சரி, அது போக 2 கையிலையும் 2 கால்லையும் அது எத்தனை தழும்பாச்சு? அது போக முள்முடி சூட்டினப்போ இங்கே எத்தனை தழும்பு? அது போக விழாவில் குத்துனப்போ இது என்ன தழும்பு? லாஜிக்கே இல்லையா பாஸ்? நான் 2 வாரங்களுக்கு முன்பு சொன்னேன், உலகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளையும் 39 வகுப்புகளாக பிரித்திருக்கிறார்கள் என்று. எப்படியாவது எதையாவது சொல்லி குறுக்கு வழியிலலாம் ஏன் மக்கள்கிட்ட போனோம்? சுவிசேஷமாக சொல்லி மக்களை வர வைக்க முடியாதா? சுவிசேஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கையே இல்லையா? கதை சொல்லி தான் மக்களை நம்ப வைக்கணுமா? அது ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். இப்போ நிறைய வைத்தியர்களுக்கு இது தெரியாது, டாக்டர்களுக்கே தெரியாது. இவர் பெரிய டாக்டர். 39 தடவை அவர் அந்த வாரினால் அடி வாங்கினதுக்கு வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று. அதாவது எல்லா வியாதிகளுக்கும் அவர் ரத்தம் சிந்தி விட்டார்.
சரி, என்ன பண்ணுறது? இது எல்லாத்தையும் நம்ம காதால் கேட்கணுன்றது கால கொடுமை. சரி, வேதத்தின் அடிப்படையில் என்னென்ன கொஞ்சம் அப்படி பார்த்துருவோமா? ஏற்கனவே 1 பேதுரு 2:24 தெளிவாக பார்த்தோம். நம்மளுடைய பாவங்களை தான் அங்கே தழும்புகளால் சுகமானீர்கள்னு போட்டிருக்குன்னு. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த விஷயம் தீர்க்க தரிசனமாக எங்கே சொல்லியிருக்கு தெரியுமா? ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, எப்படி? நம்ம மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆக்கினை வரணும். ஏன்னா செஞ்சதுக்கு பலன் அனுபவிக்கணும்ல. ஆனால் அது அவர் மேல் வந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். ஏசாயா 53:5. இப்பேற்பட்ட உன்னதமான தீர்க்க தரிசனத்தை எடுத்து நம்மளுடைய சரீர பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு வந்தார், நீ சளி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்தார், நீ இருமல் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்தார், இல்லை நீ கேன்சர் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்தாருன்னு மாற்றி பேசினா தப்பு இல்லையா? அது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மட்டுப்படுத்துறது இல்லையா? கொச்சப்படுத்துறது இல்லையா? அதே தான் 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரைட்டா? இதானே தீர்க்க தரிசனம். சரி, அப்படியே பழைய ஏற்பாட்டில் இந்த குணமானீர்கள், சுகமானீர்கள் இதெல்லாம் எதுக்காக மீன் பண்ணியிருக்காங்க, எதை டினோட் பண்ண இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காயம் என்ன காயம்? அவர்கள் உன்னை தள்ளி, உன்னை விசாரிப்பார் அற்ற சியோன்னு சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் அந்த காயத்தை உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அங்கேயுமே ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி பேசலை. அடுத்து சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அது என்ன காயம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை, பாவத்தில் கட்டக்கிறவங்கள, அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறவங்கள, துவண்டு கிடக்கிறவங்கள தட்டி எழுப்புறார் ஆண்டவர். அதை தான் அங்கேயும் காயங்களை கட்டுகிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஆண்டவர் வியாதியை குணப்படவே மாட்டாரா? என்னங்க இதெல்லாம் யாராவது அப்படி சொல்லுவாங்களா? 100% ஆண்டவர் வியாதியை குணப்படுத்த தான் செய்கிறார். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. பேதுரு யோவான்னு போகும்போது பொண்ணும் வெள்ளிய இடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நடப்பான். ஆனால் அவன் நடக்கிறது எதுக்கு? 5000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு, அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு. அல்டிமேட் கோலே நித்தியமாக நம்ம படைத்த கடவுள் கூட வாழ்கிறது தான். இந்த உலகத்தில் நல்ல ஜாலியாக வாழ்கிறது இல்லை. அந்த ஜாலியும் இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறது இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நித்தியமாக நான் அவர் கூட வாழ போகிறேன்ற அந்த சந்தோஷம். சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ விஷயத்துக்கும் எதிரடையாக ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.